ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். பைன்லேப் ஐபிஓ ஃப்ரைடே ஓப்பன் ஆச்சு. ஸோ நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஐபிஓ வரதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் Q1ல மட்டும் எப்படி இவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க? இவங்களோட பிரைஸ் வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? ஸோ இந்த கம்பெனியோட லாங் டர்ம் குரோத் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பைன்லேப் ஃபின்டெக் கம்பெனி மெயினா வந்து கமர்ஷியல் பிசினஸ வந்து டிஜிட்டலைஸா கன்வெர்ட் பண்றதா இவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இவங்க ஃபோக்கஸ் பண்றது மெர்ச்சன்ட்ஸ், ஷாப், ஸ்டோர், இ-காமர்ஸ் செல்லர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, கன்சியூமர் பிராண்ட்ஸ், என்டர்பிரைஸ் மெயினா பி2பி ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. பேங்க்ஸ், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி மல்டிபிள் செக்டார்ஸ்ல வந்து இவங்க சர்வ் பண்றாங்க. ஸோ இவங்க மெயினா என்ன பண்றாங்கன்னா, பேமெண்ட் சொல்யூஷன் தான் குடுக்குறாங்க. போத் இன் ஸ்டோர் அண்ட் ஆன்லைன் மெத்தட்ல நம்ம லைக் ஒரு கார்ட் பேமெண்ட் பண்ணும்போது கேஷ் ரிசீவ் பண்றது, திரும்ப கேஷ்பேக் ஆஃபர் பண்றது, ஈவன் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்ல ஆன்லைன்ல பே பண்றது. ஸோ இதுக்கு ரிலேட்டடான பேமெண்ட் சொல்யூஷன் டிஜிட்டலைஸா இந்த கம்பெனி பண்ணி குடுக்குறாங்க. அதர் தென் இந்த கோர் பிசினஸ தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸும் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிய பத்தின டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். இது ஒரு நியூ ஏஜ் கம்பெனி. ஸோ ரீசென்ட் டேஸ்ல சின்ன சின்ன கடைகள்ல கூட இந்த ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம் தான் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனில ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு குரோத் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். பைன்லேப் 2 பிசினஸ் வெர்டிகல்ல அவங்களோட பிசினஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் மூலமா 71% வரை ரெவென்யூ ஏர்ன் பண்றாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகள்ல போய் ஷாப் பண்ணி முடிச்சோனே ஒரு மிஷின் குடுப்பாங்க பேமெண்ட் பண்றதுக்காக. லைக் நம்ம டெபிட் கார்டோ, இல்ல கிரெடிட் கார்டு, யுபிஐ, வாலெட், கியூஆர் பேஸ் பண்ணி, லாயல்டி பாயிண்ட் பேஸ் பண்ணி, ஸோ மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட் எல்லாமே ஒரு சிங்கிள் மிஷின்ல பண்ற மாரி பைன்லேப் பண்றாங்க. ஸோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின், பிஓஎஸ் மிஷின்னு சொல்றோம். ஸோ இந்த மிஷின சேல் பண்றது மூலமாவும் ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. அந்த மிஷின செட்டப் பண்றது, மெயின்டெனன்ஸ் அது மட்டும் இல்லாம மெர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த மிஷினுக்கு வந்து மந்த்லி ஃபீஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மாரி பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பைன்லேப் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. தென் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடும் பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசான்ல ஷாப் பண்ணும்போது ஆன்லைன்ல வந்து பே பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் செக்டார்ஸ்ல வந்து ஆன்லைன் பேமெண்ட் சொல்யூஷன் வந்து குடுத்துட்டு வராங்க. ஸோ அதுலயும் எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்றோம், டிரான்சாக்ஷன் பேசிஸ்லயும், டிஜிட்டல் செக் அவுட் பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல வந்து இந்த கம்பெனி ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ லைக் ரேசர் பே, பேயூ இந்த மாரி மல்டிபிள் காம்படிட்டர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஆவரேஜா மந்த்லி ரெவென்யூ டிசிபில பார்த்தீங்கன்னா, பெர் டிசிபிக்கு வந்து ரூ. 380 வந்து ஏர்ன் பண்றாங்க. 28 பிளஸ் பேங்க்ஸோட இன்டகிரேட் பண்ணி இந்த பேமெண்ட் சொல்யூஷன் வந்து குடுத்துட்டு வராங்க. ஸோ நவடேஸ்ல நெறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் மெத்தட் தான் குரோ ஆயிட்டே வருது. பெரிய பிராண்ட்ஸ் இல்ல ஆன்லைன் ஸ்டோர்ஸ்ல இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டமர அட்ராக்ட் பண்ணணும். அவங்களோட சேல்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ பேசிஸ்ல ஒரு சின்ன அமௌண்ட் இப்போதைக்கு பே பண்ணிட்டு, இஎம்ஐ பேசிஸ்ல வந்து பேலன்ஸ வந்து ஆட்டோமேட்டடா அவங்க அக்கவுண்ட்ல டெபிட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஒரு பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கேஷ் பேக்கா சில அமௌண்ட் வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ரிவார்ட்ஸ் குடுக்குறது, வேல்யூ ஆடர் சர்வீஸ். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்பிஎஃப்சி கம்பெனி கிரெடிட் புரொவைடர்ஸோட இன்டகிரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பைன்லேப்க்கு இதுல எப்படி ரெவென்யூ வருதுன்னா, ஒவ்வொரு கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூ பேஸ் பண்ணி இந்த மெர்ச்சன்ட்ஸோ, இந்த பிராண்ட்ஸோ வந்து மந்த்லி பேசிஸ்ல வந்து பே பண்ணிருவாங்க பைன்லேப்க்கு. நெக்ஸ்ட் ரெவென்யூ ஜெனரேஷன் ஃபின்டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து குடுக்குறாங்க. லைக் ஏபிஐ யூஸ் பண்ணி பேங்க், என்பிஎஃப்சி இல்ல ஃபின்டெக் கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரியல் டைமா கஸ்டமர்ஸோட டேட்டா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஏபிஐ யூஸ் ஆகும். ஸோ பைன்லேப் வந்து ஏபிஐ குடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஆன்போர்டிங்க்கு, கேஒய்சி வெரிஃபிகேஷன் இல்ல பேங்க் வந்து கஸ்டமர்ஸோட பான் இல்ல ஆதார் டீட்டெயில வெரிஃபை பண்றதுக்கு, பேங்க் வெரிஃபிகேஷன், டேட்டா ரியல் டைம் டேட்டா ஆக்சஸ் பண்ணி லோன் குடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த ஏபிஐ வந்து குடுக்குறாங்க. லைக் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, மெர்ச்சன்ட்ஸ் வந்து ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்றது, அவங்களோட பில்லிங்க மேனேஜ் பண்றது, டெலிவரி, இன்வென்டரி இந்த மாதிரி 300 பிளஸ் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, பில்லிங்க்கு, இன்வாய்சிங், ஸ்டாக் ட்ராக்கிங்க்கு, ஆர்டர் பண்றது. ஸோ இது ரிலேட்டடான ஃபினான்ஸ் ரிலேட்டடான சாஃப்ட்வேர் சொல்யூஷனும் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் செக்மெண்ட் இஷ்யூவிங் அண்ட் அக்யூரிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரீபெய்ட் அண்ட் கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் அவங்களோட ப்ரமோஷனுக்காகவோ இல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிஃப்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து குடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்ல வர கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூல பைன்லேப் வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ கரண்ட் இயர் ஆவரேஜ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் மூலமா 130 பேசிஸ் பாயிண்ட் அதாவது
1.3% கிராஸ் வேல்யூல இருந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனி 100 crore வொர்த்துல ஒரு ப்ரீபெய்ட் இல்ல கிஃப்ட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணாங்கன்னா, பைன்லேப் வந்து 1.3 crore வந்து ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க இந்த மெத்தட் மூலமா. நெக்ஸ்ட் அக்யூரிங் சொல்யூஷன் மூலமா பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸோட அந்த கிரெடிட் கார்ட், டெபிட் கார்டு, ஃபோரெக்ஸ் கார்ட்ஸ வந்து மேனேஜ் பண்றது மூலமா ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. லைக் ப்ராசஸிங் ஃபீஸ் மூலமாவும், கமிஷன்ஸ் மூலமாவும், இப்ப ப்ரீபெய்ட் கிஃப்ட் கார்ட் யூஸ் பண்றாங்கல்ல. ஸோ அந்த கார்ட்ஸ்ல டெம்பரரியா அன்யூஸ் ஆகாத அமௌண்ட் மூலமா இன்ட்ரெஸ்ட் ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்க. சில கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அப்ப கஸ்டமர்ஸால கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த அந்த மாதிரி இந்த கம்பெனில ரெவன்யூ கிடைக்குது. பைன்லேப் அவங்களோட ஒவ்வொரு பிசினஸையும் சப்சிடரி கம்பெனி மூலமா தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ அக்யூசியேஷன் ஒவ்வொரு இயர்லயும் இவங்க பண்ணியிருக்காங்க. 2019ல குயிக் கிளிவர் கிஃப்ட் கார்டு ப்ரீபெய்ட் பிசினஸ மேனேஜ் பண்றதுக்காக பண்ணாங்க. ஃபேவ் இது வந்து ஏப்ரல் 2021ல அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஃபார் கேஷ் பேக் பண்றது, இல்ல லாயல்டி பாயிண்ட்ஸ் குடுக்குறது இது எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. கியூஃபிக்ஸ் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் இல்ல பேமெண்ட் ட்ராக் பண்றது, பில்லிங் இது எல்லாமே சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி எஜுகேஷன், ரீட்டெயில் செக்டார்ஸ்க்கு வந்து பண்றாங்க. மொசாம்பி இது வந்து ஏப்ரல் 2022ல இருந்து பண்றாங்க. போத் இன் ஸ்டோர் அண்ட் பிஓஎஸ் மிஷின் டெக்னாலஜி எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. எஸ்இடியு இது வந்து ஜூன் 2022ல இருந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஏபிஐ பேஸ்டு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் வந்து குடுக்குறாங்க. கிரெடிட் பிளஸ் இதுவும் ஃபுல் ஸ்டாக் இஷ்யூவிங் பிளாட்ஃபார்ம். ஸோ பேங்க்குக்கு வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரீபெய்டு, ஃபோரெக்ஸ் கார்ட்ஸ் குடுக்குற சாஃப்ட்வேர்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மெர்ச்சன்ட்ஸோட குரோத் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பயங்கரமாவே டபுள் ஆயிருக்கு. டாப் 10 கஸ்டமர்ஸ் மூலமா 31% வரை ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ குளோபலியும் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்றாங்க. லைக் 20+ கண்ட்ரீஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, 15% வரை ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஆல்சோ மலேசியா, யுஏஇ, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யுஎஸ், ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த மாரி ஒரு பேமெண்ட் சொல்யூஷன் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் லெவல்ல 15% ஜெனரேட் பண்றது ஒரு பாசிட்டிவ் தான். அது மட்டும் இல்லாம லோக்கல்ஸ்ல இருக்கிற டாப் ரீட்டெய்லர்ஸ், பேங்க் பார்ட்னர்ஸோட இந்த கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட்ஸ்க்கு எல்லாம் பைன் லேப் தான் என்டையர் சொல்யூஷன் குடுக்குறாங்கன்னு மீனிங் இல்ல. பைன் லேப்பும் ஒன் ஆஃப் த பார்ட் தான். மெர்ச்சன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 9 லேக்ஸ் வரை இருக்காங்க. கன்சியூமர் பிராண்ட்ஸோட குரோத் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 60% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 177 ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒர்க் பண்றாங்க. கிரெடிட் பார்ட்னர்ஸ் 40 பார்ட்னர்ஸோட ஒர்க் பண்றாங்க. கன்சியூமர் பிராண்ட்ஸ் 404 அண்ட் இவங்களோட கிரெடிட் பிளஸ் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ற 28 இஷ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் 16 கண்ட்ரீஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ பைன் லேப்போட இம்பார்ட்டன்ட் கேபிஐஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அவங்களோட பிசினஸ் வெர்டிகல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் அவங்க ஜெனரேட் பண்ற டிரான்சாக்ஷன் பேசிஸ்ல தான் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபரெண்ட் வெர்டிகல்ல பிளாட்ஃபார்ம் மூலமாவும், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாவும், இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா, கார்டு இஷ்யூ பண்றது மூலமா ஜெனரேட் பண்ற கிராஸ் டிரான்சாக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் வந்து ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. கரண்ட்டா 5 மில்லியன் வரை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஃபின்டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெர்ச்சன்ட்ஸோட கவுண்ட்ஸும் இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஜிட்டல் செக் அவுட் பாயிண்ட்ஸ், ப்ரீபெய்டு கார்ட் இஷ்யூ பண்றது. ஸோ பிசினஸ் கேபிஐ வந்து இந்த கம்பெனில ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபினான்ஷியலி இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் 1597 கோடியிலிருந்து கரண்ட்டா 2274 கோடின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. Q1 பேசிஸ்லயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ சிஏஜிஆர் குரோத் பார்த்தீங்கன்னா 19%, இயர் ஆன் இயர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 29% வரை குரோத் கொடுத்திருக்காங்க. தென் இது ஒவ்வொரு செக்மெண்ட்டோட குரோத். தென் அவுட் சைடு இந்தியாவோட குரோத்தும் பார்த்தீங்கன்னா 8%லேருந்து இந்த 2 வருஷத்துல 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் லெவல்ல இந்த பிசினஸ் பண்றது வந்து அதிகமான ரெவன்யூ வந்து 15%ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டரா இருக்கும். ப்ராடக்ட் கான்ட்ரிபியூஷன் வைஸ் ரெவன்யூ பார்த்தாலும் லாஸ்ட் இயரை விட கரண்ட்டா ஸ்லைட்டா டிப் ஆயிருக்கு. பட் 78-80% ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளா தான் மெயின்டைன் பண்றாங்க. அட்ஜஸ்டட் இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இன்க்ரீஸ்ட் ஆயிட்டே வருது. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q1 பேசிஸ்லயும் இபிட்டா மார்ஜின் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றாங்க. இயர் ஆன் இயர் குரோத் பார்த்தீங்கன்னா 30%ல மெயின்டைன் பண்றாங்க. ரெவன்யூ ஜெனரேஷன் வைஸ் வால்யூம் சேல் பண்றது வைஸ் இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா குரோ ஆகுறாங்க. பட் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களான்னு பார்க்கலாம். பைன் லேப் அவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல தான் குடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் 341 கோடி ப்ராஃபிட் லாஸ்ல இருந்துச்சு. கரண்ட் இயர்ல 145 கோடின்னு டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ Q1 பேசிஸ்ல கம்பேர் பண்ணாலும் 27 கோடியில இருந்து கரண்ட் இயர்ல 5 crore வந்து ப்ராஃபிட் பாசிட்டிவ்ல குடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ரியலா பாசிட்டிவ் ஆயிருச்சாங்களான்னு நம்ம பார்க்கலாம்.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் லாஸ்ட் இயர்ல 122% வந்து எக்ஸ்பென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பென்ஸ் டூ இன்கம் ரேஷியோ 122%ல இருந்து 104% வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. மெயினா இவங்க அதிகமா எதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, இவங்களோட ரீசென்ட் நெறைய அக்யூசிஷன் பண்றாங்க. இன்டர்நேஷனல்ல பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கு. தென் இந்த கம்பெனில ஒன் டைம் லாஸும் வந்து இருக்கு. லைக் 2023ல பார்த்தீங்கன்னா, 36 கோடி இவங்க வந்து இவங்களோட சிக்னிஃபிகன்ட் ஷேர் வந்து யுஎஸ்லயும் இருக்கு. ஸோ யுஎஸ்ல ஐபிஓ இஷ்யூ பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்காக 36 கோடி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, 36 கோடி வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபேவ்ன்னு ஒரு கம்பெனி அக்யூசிஷன் பண்ணாங்க ஃபார் இந்த கேஷ் பேக் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்காக. அந்த பிராண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, இவங்க பே பண்ணத விட ரியல் டைமா வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த இம்பேர்மென்ட் லாஸ்னாலயும் இந்த கம்பெனில கரண்ட் இயர் 36 கோடி வந்து நெகட்டிவ்ல குடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ் எல்லாமே ஒன் டைம்னால வர லாஸ் தான். ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி 5 கோடி வந்து நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. பட் எப்படி இவங்க ப்ராஃபிட்டபிளா மாறுனாங்க இந்த Q1ல பார்த்தீங்கன்னா, டெஃபர்டு டாக்ஸோட கிரெடிட் பார்த்தீங்கன்னா, 13 கோடி வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கிடையாது. இந்த கம்பெனி லாஸ்ட் இயர்ஸ்ல நெகட்டிவ்ல குடுத்துட்டு சடன் பாசிட்டிவ் ஆனதுனால தான் இந்த டாக்ஸ் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அதனால மட்டும் தான் இந்த கம்பெனி 5 கோடி வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ அதர் தேன் தட் 5 கோடி நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கும். பட் லாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ஸ்டெடியா வந்து அவங்களோட நெகட்டிவ் வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டே வராங்க. மார்ஜின் வைஸும் இன்கிரீஸ் ஆயிட்டே வராங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கரண்ட்டா இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட் குரோயிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல தான் இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா மாறுவாங்க. கேஷ் ஃப்ளோவும் இவங்க லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நெகட்டிவ்ல தான் வச்சிருக்காங்க. ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ கரண்ட் இயர் ஸ்லைட் பாசிட்டிவ் ஆனாலும் Q1ல நெகட்டிவா இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து இவங்களோட வொர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்னால தான். பிஎஸ்ல போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பியர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால பிரைஸ் வேல்யூவேஷன் பிஇ பேஸ் பண்ணி கம்பேர் பண்ண முடியாது. ப்ராஃபிட் நெகட்டிவ்ல இருக்கு. பேடிஎம் ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் இருக்காங்க. சாகில் மட்டும்தான் பாசிட்டிவ்ல இருக்காங்க. பைன் லேப் மெயினா ஃபோக்கஸ் பண்றது B2B ஃபோக்கஸ் பண்ணி லார்ஜ் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ் வந்து பண்றாங்க. பேடிஎம் வந்து ஸ்மால் ரீட்டெயில் மெர்ச்சன்ட்ஸ் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி அதிகமான வால்யூம்ல அவங்களோட பிசினஸ் growth வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியலி கம்பேர் பண்ணும்போது போத் டொமஸ்டிக் அண்ட் குளோபல் பிளேயர்ஸ விட பைன் லேப் வந்து சின்ன கம்பெனியா இருக்காங்க. பேடிஎம்மோட ரெவென்யூ குரோத் 3 மடங்கு அதிகமா இருக்கு பைன் லேப்ப விட. பட் அட்ஜஸ்டட் EBITDA பார்த்தீங்கன்னா, பேடிஎம்ல 10% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ டொமஸ்டிக் பிளேயர்ஸ கம்பேர் பண்ணும்போது EBITDA மார்ஜின் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் மார்ஜினும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இவங்களோட ஜிடிவி வேல்யூ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ்ல டபுள் ஆயிருக்கு. பேடிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது ஜிடிவி வேல்யூ, டிரான்சாக்ஷன் வேல்யூ, மெர்ச்சன்ட்ஸோட கவுண்ட் எல்லாமே பேடிஎம் ஸ்கேலிங் வைஸ் அதிகமா இருக்காங்க. பட் ப்ராஃபிட் மார்ஜின் வைஸ் கம்பேர் பண்ணோம்னா பைன் லேப் தான் பெஸ்ட்டா இருக்காங்க. வேல்யூவேஷன் லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு பிஇ வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ பிரைஸ் டு சேல்ஸ் டைம்ஸ் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ் இருக்கு. இவி பை EBITDA மல்டிபிளும் 74 டைம்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட வேல்யூவேஷன் வந்து அதிகமா தான் இருக்கு கரண்ட் இயர்ல. ஐபிஓ மூலமா 2080 கோடி ஃப்ரெஷ் கேபிட்டல் ரைஸ் பண்றாங்க. ஸோ இதுல 532 கோடி அவங்களோட டெப்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. கரண்ட் டெப்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 888 கோடி. டெப்ட் ஸ்டில் அதிகமா தான் இருக்கு. 60 கோடி அவங்களோட சப்சிடரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அவுட் சைடு இந்தியா எக்ஸ்பான்ஷனுக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. 760 கோடி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ 1800 கோடி OFS மூலமா இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. லைக் லென்ஸ்கார்ட் ஐபிஓ மாதிரி. இந்த கம்பெனி ஃபேமிலி ரன் பண்ற பிசினஸ் கிடையாது. கம்ப்ளீட்டா ப்ரொஃபஷனலி மேனேஜ் பண்ற கம்பெனி. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனில அதிகமான ஸ்டேக் வச்சிருக்க மாட்டாங்க. மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல மேஜரா பார்த்தீங்கன்னா, பீக் எக்ஸ்பி பார்ட்னர்ஸ் லைக் 20% வரை ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இந்தியாவோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வென்ச்சர் கேபிட்டல். இயர்லியா பார்த்தீங்கன்னா, பைஜூஸ், சொமேட்டோ, ரேசர்பே, க்ரோ கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர் தென் தட் நெறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸோட ஸ்டேக்கும் இந்த கம்பெனில இருக்கு. ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆங்கருக்கு 1754 கோடி வரை அலோகேஷன் குடுத்திருந்தாங்க. டோட்டலா 71 இன்வெஸ்டர்ஸோட நேம் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ 12 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 47% வரை அலோகேஷன் குடுத்திருக்காங்க. ஸோ ஹால்ஃப் த அமௌண்ட் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் தான் வச்சிருக்காங்க. அதுலயும் மேஜரா 13% பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மிட் கேப் ஃபண்டுக்கு வந்து அலோகேஷன் குடுத்திருக்காங்க.
ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா 53% வந்து இருக்கு. ஸோ போத் டொமஸ்டிக், குளோபல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் இருக்கு. ஸோ குட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். ஸோ கரண்ட் பிரைஸ் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இவங்க எப்போ ஃபேர் வேல்யூவேஷன்ல வருவாங்கன்னு பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மார்க்கெட்டோட growth நெக்ஸ்ட் 4 இயர்ஸோட growth CAGR 22 to 24% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பைன் லேபோட growth இயர் ஆன் இயர் ரெவன்யூ ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 20% அண்ட் CAGR growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 30% growth குடுத்திருக்காங்க. இபிடாவோட இயர் ஆன் இயர் growth 30% இருக்கு. ஸோ சேம் growth வந்து ரீச் ஆச்சுன்னா இவங்களோட ஃபியூச்சர் கால்குலேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கரண்டா 2274 கோடி வந்து இருக்கும். இன் FY 28ல பார்த்தீங்கன்னா 3916 கோடின்னு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இபிடா பார்த்தீங்கன்னா 357 கோடி. தென் இது வந்து 794 கோடி வரை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேட் கரண்டா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 14 கோடி, 65 கோடி, 157 கோடி FY 28ல ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரண்ட் EV பை EBITDA மல்டிபிள் அதிகமா 72 மடங்கு இருக்கு. FY 26ல 55 டைம்ஸ், FY 27ல 42 டைம்ஸ். ஸ்டில் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்கு. 32 மல்டிபிள் வந்து FY 28ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பியர்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 30 to 36 டைம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபேர் மல்டிபிள் வந்து FY 28ல தான் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த நியர் டைம் டேர்ம் பார்த்தீங்கன்னா FY 26, 27 ஆன்வர்ட்ஸ் கூட EV பை EBITDA மல்டிபிள் வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸோ ஃபேர் மல்டிபிள் வந்து நம்ம FY 28ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஃபேர் பிரைஸ் 247 ரூபாய். ஸோ ஐபிஓ பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது FY 28ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ற அப்சைடு growth பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டில் மார்ஜின் வந்து 25 to 30% CAGRல சஸ்டெயின் ஆனா மட்டும்தான். ஸோ வேல்யூவேஷன் ரீச் ஆகிறதுக்கு நீங்க 28 வரை வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இது என்னோட ஓன் கால்குலேஷன், நாட் ரியல் வேல்யூ. ஜிஎம்பியும் பார்த்தீங்கன்னா 15%லேருந்து 2%ன்னு டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரீசெண்ட் டேஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கிற ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி தான். பட் நெகட்டிவ் அண்ட் லிஸ்டிங் கெயின் வந்து ரொம்பவே மினிமலாக தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட லிஸ்டிங் கெயினும் நெகட்டிவ் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்டா 0.5 டைம்ஸ் தான் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் டே. க்ரோவோட ஃபர்ஸ்ட் டேவோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன 2.5 மணி நேரத்திலே ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் 0.5 டைம்ஸ் தான் இருக்கு. ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இவங்களோட RHPல இவங்களோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஃபினான்ஷியலி நோ அஷூரன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கும். கேஷ் ஃப்ளோவும் நெகட்டிவ்ல மெயின்டைன் பண்றாங்க. வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம் வரை ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும் ஃபேர் வேல்யூவேஷன் ரீச் ஆகிறதுக்கு. லிட்டிகேஷனை பொறுத்தவரை எந்த ஒரு மேஜர் லிட்டிகேஷனும் இல்லை. ஸோ இந்த கம்பெனி கரண்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஸோ க்ரோயிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்லேருந்து ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவ்ல எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க பெட்டர் கெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 to 3 இயர்ஸ் வந்து இந்த கம்பெனியில ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் ரிஸ்க் டேக்கர்ஸா இருந்தீங்கன்னா நெகட்டிவ் டு மீடியம், அதாவது மினிமம் லிஸ்டிங் கெயின்காக இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியோட வால்யூம் growth-உம் பர்சன்டேஜ் EBITDA growth-உம் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ ஃபினான்ஷியலி ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி இன்க்ரீஸ் ஆயிட்டே வராங்க. ஸோ பேடு கம்பெனின்னு சொல்ல முடியாது. நீங்க லாங் டேர்ம் வரை ஹோல்டு பண்ணா மட்டும்தான் நல்ல ஒரு கெயின் வந்து இந்த கம்பெனில எதிர்பார்க்க முடியும். பர்சனலி நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண மாட்டேன். ஸோ ரிஸ்க் டேக்கர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோல பைன்லேப் கம்பெனியோட டீடைல் அனாலிசிஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி டீடைல் அனாலிசிஸ் ஐபிஓ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டு ஆல்.